இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேன்வாவில் A to Z கேன்வாவில் என்னென்ன இருக்குது, நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம், எப்படி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறது, ஒரு இமேஜை வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது, யூடியூப்புக்கு தேவையான தம்ப்நெயில் பேனரு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கஸ்டம் சைஸு நமக்கு வந்து என்ன சைஸ் தேவையோ அதுக்கான சைஸ் ஒரு தம்ப்நெயில், யூடியூப் தம்ப்நெயில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தம்ப்நெயில் ரெடி பண்ணுறோன்னா அப்படி அதுக்கு வந்து 1080 x 720 பிக்சல் தேவைப்படும். க்ரியேட் கொடுத்தோம்னா ஒரு தம்ப்நெயிலுக்கான வியூ உருவாகிடும். இதில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, நாம் ஒரு தம்ப்நெயில் ஒன்று உருவாக்க போகிறோம். என்னோடய சொந்த சேனலுக்கான ஒரு தம்ப்நெயில், ஒரு வீடியோக்கான தம்ப்நெயில் தான். அது என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன தம்ப்நெயிலில் நம்ம என்ன போட போகிறோங்கிறத ஒரு நோட் பேடில் எழுதி வச்சுக்கணும். இப்போது வந்து நான் என்ன போட போகிறேன்னா, என்னோடய வீடியோவுக்கு வந்து டைட்டில் என்னென்னா how to create blog SEO blog article blog post. How to create SEO blog articles and blog post. இதுதான் நம்மளோட டைட்டிலு. காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம். இதை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுருவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று, ஃப்ரீ டெம்ப்ளேட் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு ரிலேட்டடாக நம்ம என்ன இதுக்கு ரிலேட்டடாக எழுதுகிறோமோ அதோட ரிலேட்டடாக நம்ம அடித்து பார்த்தோம்னா வந்து டெம்ப்ளேட் வந்து வரும். நம்ம பிளாகோட இப்போ ஆர்டிகிள்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட்டுக்கு வந்து இப்போ வந்து how to start a successful blog அப்படின்னு போட்டிருக்கு. இதை வந்து நம்ம எடுத்துட்டு இதுக்கு பதிலாக நம்மளோட கண்டென்ட்டை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிடணும். how to create SEO blog articles and blog post. இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணி கொஞ்சம் சைஸை பெருசு பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தோன்ற மாதிரி சைஸை வந்து கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். தென் கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கணுமோ கலர் வந்து நம்ம ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து
எலிமெண்ட்ஸ் டிசைனில் போய் நம்ம ஒரு டெம்ப்ளேட் எடுத்து நம்மளோட ஆர்டிகிள்ஸை வந்து சைஸ் ரீசைஸ் பண்ணிடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்க நம்மளோட எலிமெண்ட்டில் போயிட்டு நமக்கு ஏதாவது ஒரு ஐக்கானோ கிராஃபிக் ஐக்கானோ அது மாதிரி ஏதாவது வேணும்னா அதை போட்டு இது பண்ணிக்கலாம். இது வந்து நான் பிளாக்னு போடுறேன். ஏதாவது ஃப்ரீ இது வருதா பாருங்கள் டீம். இது வந்து ஜிஃபைல் இது மாதிரி இருக்குது, எடுத்துக்கலாம். இதை வந்து சின்னதாக்கி இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து இதை ஒன்று எடுத்து இப்படி வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நம்ம வந்து ஓவரால் தம்ப்நெயில் இது மட்டும் போதும், டிசைன் போதும்னா விட்டுடலாம். அதுக்கு மேலே ஏதாவது வேணும்னா இந்த மாதிரி ஏதாவது எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கண்டென்ட் ஆர்டிக்கிள்னு எழுதலாம். ஆர்டிக்கிள் இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணி நமக்கு தேவையான இது எடுத்துக்கலாம். நம்ம ஒரு இது வந்து கூட நீங்கள் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஓவராலாக டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம இது ஆர்டிகிள்ஸ் அண்ட் பிளாக். இதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் வேணால் டெக்ஸ்ட்டு மாற்றிக்கலாம், டெக்ஸ்ட்டோட கலர் வேணால் மாற்றிக்கலாம். அடுத்து வந்து நமக்கு ஏதாவது பிராண்ட் இருந்ததுன்னா பிராண்ட் போட்டுக்கலாம், இல்லைனா அப்லோடு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ட்ரா வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் ஏதாவது நம்ம ஏற்கனவே செஞ்சுருந்ததை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி அதை இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான இது செஞ்சு நம்ம ஒரு தம்ப்நெயில் ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். இது ஒரு விதமான தம்ப்நெயில். இது நான் சேவ் பண்ணணுன்னாக்க இந்த மாதிரி டவுன்லோட் பட்டனை கொடுத்து சேவ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோன்னா வந்து
டாக்குமெண்ட் ஃபைல் எப்படி உருவாக்குறது அப்படின்னுங்கிறத, ஒரு டாக்குமெண்ட்டு ஒரு புக்கு பிடிஎஃப் மாதிரி ஏதாவது ஒன்று உருவாக்குறோம் அப்படின்னா அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் தான். இந்த டாக்குமெண்ட் பிடிஎஃப்லையும் வந்து நம்ம வந்து என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டை மாற்றி அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அதை சேவ் கொடுத்தோம்னா சேவ் ஆகிடும். இதுதான் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது. சிம்பிள் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதில் உள்ள வீடியோ வச்சு நம்ம எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறது, வெளியிலேருந்து நம்ம ஒரு வீடியோ கொண்டு வந்து டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீடியோவுக்கான ஒரு ஒயிட் போர்டை வந்து வச்சுக்கிட்டு நமக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத வந்து இது பண்ணணும். ஒரு மேக் மணி வீடியோ வேணும். நமக்கு மேக் மணி வீடியோ வேணும் அப்படின்ட்டாக்க இப்போது ChatGPTயில் போய் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்குவோம். இப்போ ஒரு இதுக்கு உருவாக்கும் பொழுது இங்கே வரேன். இப்போ ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணிக்குவோம். மேக் மணி ஆன்லைன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்குவோம். எலிமெண்ட்ஸில் போயிட்டு கிராஃபிக்ஸ் வேணுன்னா கிராஃபிக்ஸ் வரும். ஃபோட்டோஸ் வேணால் ஃபோட்டோஸ் வச்சு நம்ம எடிட் பண்ணலாம். வீடியோஸ் வேணால் வீடியோஸ் வச்சு எடிட் பண்ணலாம். நம்ம வீடியோஸ் இதில் ஏதாவது ஃப்ரீ வீடியோஸ் இருக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். எல்லாமே ப்ரீமியம் வீடியோஸாக இருக்குது. இது வேண்டாம், வேறு டாபிக் எடுப்போம். வந்து ஒரு வெயிட் லாஸ் வீடியோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டா நிறைய ப்ரீமியம் டீம் தான் இருக்குது. யூடியூப் வீடியோலாம் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணோன்னா ஃப்ரீ வீடியோஸும் வரும். நிறையா நீச்சுக்கு வந்து ஃப்ரீ வீடியோஸை வந்து எல்லாம் ப்ரீமியமாக மாற்றி வச்சுருக்காங்க. இதுலேயும் நான் நிறையா ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன்.
இதில் இருக்கிறத வீடியோ வந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்ட்டா வந்து வேறு நம்ம அப்லோடில் வந்து வீடியோஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன் நான். இன்னொன்று வந்து என்னென்னா வெயிட் லாஸ் வீடியோன்னு போட்டு நம்ம ஃப்ரீ வீடியோன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ வராத ராயல்ட்டி ஃப்ரீ உள்ள வீடியோஸ்லாம் இருக்குது. அதுக்கு 2 வெப்சைட் இருக்குது. அது ஏற்கனவே நம்ம சைட்டில் போட்டிருக்கேன். திருப்பவும் நான் வந்து அதை பண்ணுறேன். ஃப்ரீ வீடியோஸ்ன்னு போடுறோன்னா ஃப்ரீ வீடியோஸ் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், பிக்சல், ரெண்டாவது பிக்ஸாபே. இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ரெண்டுலேயும் வந்து நமக்கு தேவையான இது மெட்டீரியல் கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ வந்து அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் ஆகிடும். இந்த அடுத்து வந்தது இதில் வேறு எதுவும் வேணும்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள எந்த வீடியோ வேணாலும் எடுத்து நம்ம எடிட் பண்ணலாம். காப்பிரைட்ஸ் இஷ்யூ வராது. ராயல்ட்டி ஃப்ரீ தான். அடுத்தது ஒன்று பிக்ஸாபே. இந்த வெப்சைட்டில் உள்ளதும் ராயல்ட்டி ஃப்ரீ தான். இதில் உள்ள வீடியோஸையும் நம்ம எடுத்து உபயோகப்படுத்தலாம். எவ்வளோ வீடியோஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இது வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ராயல்ட்டி ஃப்ரீ தான். இந்த 2 வெப்சைட்லேயும் நம்ம எதுக்கு தேடினாலும் கிடைக்கும். இந்த வீடியோவை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ரெண்டு வீடியோ டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து டவுன்லோட் பண்ண வீடியோ எப்படி கொண்டு வரதுன்னா, அப்லோடு போயிட்டு அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம டவுன்லோட் பண்ணது கேட்கும். கொடுத்தோன்னா அப்லோட் ஆயிரும். ரெண்டாவது திருப்பியும் ஒரு அப்லோட் கொடுத்து ரெண்டாவது வீடியோவையும் நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். ரெண்டு வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆகிட்டோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிறோம். நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ உருவாக்குறோம் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் ரிலேட்டடாக தான். இப்போ நம்ம வந்து இது மேலே ஒரு டெக்ஸ்ட் எழுதணும் அப்படின்ட்டா டெக்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ஆடு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா டெக்ஸ்ட் வந்துடும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்குவோம். ஸ்கிரிப்ட் எடுக்க நம்ம எங்கே போகணும்னா ChatGPT. இங்கே போயிட்டு ரைட் அபவுட் யூடியூப் ஸ்கிரிப்ட் 1 minute. YouTube script.
1 minute. Script for weight loss exercise. 1 minute உண்டான ஸ்கிரிப்ட் இது கொடுத்துரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது கொடுத்துருக்க ஸ்கிரிப்டில் இப்போ பாருங்கள், ஹூஸ்ட் ஸ்மைலிங் அண்ட் எனர்ஜெட்டிக். இப்போ என்ன பண்ணோம், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல், வி ஆர் ஆல் அபவுட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் தாட் ஃபிட்னஸ் அப்படிங்கிற சென்டென்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். அதை கொண்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டில் கொடுக்குறோம். இதை வந்து கொஞ்சம் ஸ்மால் பண்ணிவிட்டு இதை வந்து கொண்டாந்து கீழே வச்சிடறோம். இப்போ இதை ஓட விட்டு பாருங்கள், வெல்கம் டு யுவர் சேனல். இது வந்து இந்த லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எஃபெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, பேக்ரவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் பேக்ரவுண்டாக தெரியும். பேக்ரவுண்ட் இருக்குது, பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருக்கும், கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்து அனிமேஷன் பண்ணுறோம். இல்லை நம்ம கொடுக்குற சைஸுக்கு அனிமேஷன் ஆகும். ஒரு வேர்டாக நமக்கு அனிமேஷன் வர மாதிரி பண்ணுவோம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த இதுவும் போட்டுக்குவோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், வெல்கம் டு சேனலுங்கிறது ஸ்லோ பையாக வந்து ஒன்று ஒன்றா வேர்டு வருது. இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவே நம்ம வந்து இன்னும் கண்டினியூஸாக 5 செகண்டுக்கு, இப்போ 9 செகண்டுக்கு இருக்குது, 5 மினிட்ஸ்க்கு வைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவே நம்ம டூப்ளிகேட் பேஜ் அடிக்கலாம். திருப்பி டூப்ளிகேட் வந்துடும். இப்போ திரும்பி வந்து நம்மளோட ஸ்கிரிப்ட் எடுத்து ChatGPTயில் நம்ம போட்ட ஸ்கிரிப்ட் எடுத்து ஆல்ரெடி நம்ம போட்ட ஸ்கிரிப்ட் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் லைன் போட்டோம். நெக்ஸ்ட் வந்து டுடே எஸ்பெஷலி டு த பாடி, இந்த ரெண்டாவது லைன் எடுத்துக்கிறோம். இந்த செகண்ட் வீடியோவில் அதே மாதிரி அந்த எழுத்துலேயே வச்சு நம்ம கர்சரை வச்சு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த எழுத்து வந்துடும். இதை இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். செகண்ட் வீடியோவில் கிளிக் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோன்னா ரன் பண்ணது வந்துடும்.
today we are got a incredible workout routine especially designed to help your sheet toe etc. அடுத்தது இதே மாதிரி திருப்பி டூப்ளிகேட் பேஜ் அடித்தோம்னா இப்போ அடுத்த சென்டென்ஸ் வந்து நம்ம அடுத்ததுக்கு என்ன இருக்குது, ஆர் யூ ரெடி அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி போயிட்டு தேர்டு இதில் காப்பி இது வச்சு கர்சர் வச்சு இதுக்கு பதிலாக நம்ம ஒருத்தொன்று அடிக்கிறோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா தேர்ட் ஒன்றுக்கு இந்த மாதிரி வந்துடும். அடுத்து ஃபோர்த் ஒன்று என்ன பண்ணுறோன்னா, ஃபோர்த் ஒன்று நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல இன்னொரு வீடியோ, இந்த அப்லோட் பண்ணது இந்த வீடியோ வச்சுக்குவோம். ஃபோர்த் ஒன்றுக்கு நியூவாக ஓப்பன் பண்ணி இங்கே வந்து இதை கொண்டு வந்து வச்சுட்டோம்னா இந்த வீடியோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் கொண்டு வந்து நம்ம ChatGPTயில் அடுத்த பேரும் we are kicking full body இதில் 30 seconds வரைக்கும் இந்த ஒரு பேராவே எடுத்துக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டில் வந்து காப்பி பேஸ்ட் கொஞ்சம் கூட இருந்தாலும் அதை நம்ம ஸ்மால் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்மால் பண்ணிவிட்டு தெரியல. இப்போ வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டுக்கு போகிறோம். எஃபெக்ட்டுக்கு போய் பேக்ரவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து கொஞ்சம் கலராக வரும். இப்போ லோட் பண்ணி பாருங்கள். இப்போ லோட் பண்ணோடனையும் ரன் பண்ணாக்கா என்ன வருது, வீடியோ வருது. லெட்டரை வந்து இன்னும் மாற்றணும். அனிமேஷன் இப்படி வச்சுருந்த மாதிரியே இப்போ நல்லா வருது. எழுத்து ஒன்றுன்னா ஸ்லோவாக வருது, படிக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் யூடியூப் வீடியோ உருவாக்கணும். அது கேன்வாவில் இந்த மாதிரி தான் 1 by 1 நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது வந்து ஒரு 32 minutesக்கு வந்து 32 secondsக்கு வந்து வீடியோ ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி டூப்ளிகேட் அடித்து இந்த பேஜையும் வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து உருவாக்கிடலாம். இந்த அப்படியே போட்டு டூப்ளிகேட் பேஜ் கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் பேஜ் வந்துடும். இதில் வந்து நம்ம வந்து இப்போ அதுக்கு அடுத்த பேரை இருக்கும் பாருங்கள். கிரேட் ஜாப், கீப் எனர்ஜி அப் நவ், லெட்ஸ் மூவ் ஆன் டு அவர் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு கொடுத்துருக்குல்ல, அந்த லைன் எடுத்துக்கோங்க. அந்த லைனை வந்து மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 4th இதில் உள்ள டூப்ளிகேட் இதில் வந்து இதை அடிச்சுடுங்க. அடிச்சிட்டிங்கன்னா இது ஒரு இதாக போயிடும். திருப்பி அகெயின் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோடுக்கு யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோவே கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் மாற்றி இந்த கீழே நம்ம ஒரு இது கொடுத்து அதில் கொண்டு வந்து இப்போ நம்ம அடுத்தாப்பில் சென்டென்ஸ் அப் நெக்ஸ்ட் we are good high knees. This exercise is fantastic for touching calories and your leg and core. Lift the knees up
high as you can and keep the intensity going. இந்த லைனை எடுத்துக்கணும். இந்த லைனை எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரியே 2p இதுவை அடிச்சிடணும். ஃபஸ்ட்டு இந்த லைனை வந்து நம்ம சரி பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து நம்ம எஃபெக்ட் கொடுத்துடணும். நம்ம ஒயிட்டாக இருந்துச்சுன்னா தெரியாது, போயிட்டு தெரியாது. இந்த இப்போ நம்ம எஃபெக்ட் கொடுத்துட்டோம், நமக்கு தெரியுது பாருங்கள். இதுதான் இந்த மாதிரி இது கொடுத்துட்டு கொஞ்சம் மேலே போய்த்து கூட வச்சிடலாம். இதை வந்து நம்ம அனிமேஷன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது பண்ணணும். இப்போ வாய்ஸ்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். தென் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் என்ன செய்யணும்னா மியூசிக் வந்து இப்போ யூடியூப் வீடியோக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணுறோன்னா யூடியூப் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. அங்கே போய்ட்டு நம்ம ஃப்ரீயாகவே காப்பிரைட் இல்லாத இந்த இதை வந்து இது பண்ணிடலாம். யூடியூப் லைப்ரரி அப்படின்ட்டு யூடியூப் லைப்ரரி ஆடியோ லைப்ரரி யூடியூப் ஆடியோ லைப்ரரி இதில் இருக்கிறது பூரா யூடியூப் சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கிறக்கூடிய இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் புட்டிங் ஆன் தி ரெக்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஆடியோ லைப்ரரியில் உள்ள ஃப்ரீயான இது தான். இதுக்கு நேராக உள்ளதை வந்து நம்ம இப்படி டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதில் போய்ட்டு திருப்பி அப்லோடு யூஸ் பண்ணிட்டிங்கன்னா ஆடியோ வந்து அப்லோட் ஃபைலில் கொடுத்திங்கன்னா ஆடியோ வந்துடும். இப்போ நம்ம கொடுத்ததுக்கான ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆடியோ வந்துடும். ஆடியோ பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிட்டுருக்கு. இந்த அப்லோடான ஆடியோ கொண்டாந்து இந்த வீடியோவில் கம்பைன் பண்ணிட்டோம்னா வீடியோ ரெடி. வாய்ஸ் ஓவர் வேணுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் வந்து இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் போதும் அப்படின்னா அது போதும்னு நினச்சிங்கன்னா அதை தொட விட்டுடலாம். நீ இப்போ வந்து இதை ஃபுல்லாக கீழே வந்துடும். கீழே வந்தோடனே இப்படியே ஃபுல்லாக இழுத்து விடணும். லோட் ஆகட்டும் வரேன்.
லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆனதுக்கப்புறம் ஆடியோ வந்து அதில் மெர்ஜ் ஆகிடும். இப்போ இந்த ஆடியோட மெர்ஜ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி நம்ம யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த ஷேர் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா கீழே டவுன்லோடுன்னு வரும். டவுன்லோடில் வந்து MP4 ஆப்ஷனை வச்சு நம்ம டவுன்லோட் கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆகிடும். இவ்வளோ தான் ஒரு யூடியூப்புக்கான வீடியோ வந்து நம்ம ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறது. கேன்வாவை வச்சு ஈஸியாக நம்ம இப்படி தான் க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பை பற்றி பார்ப்போம். வீடியோ க்ரியேட் பண்ணுறது வந்து இவ்வளோ தான். தம்ப்நெயில் இது வரைக்கும் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன்று வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து கேன்வாவில் இருக்க வேறு ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போமா. இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, ஆடு, லிங்க்டின் போஸ்ட்டு, ஃபேஸ்புக் போஸ்ட்டு, இதெல்லாம் வந்து எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் தான் மெத்தட் தான் அது. ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு பற்றி பார்ப்போமா. இதில் ஸ்கொயர் இருக்குது, ஒரு ஸ்டோரி வைக்கிறது. இன்ஸ்டாகிராம் பற்றி வந்து ஒரு ஸ்கொயரு, ஸ்டோரி, ஆடு ஸ்கொயரு, ரீல்ஸு, அனிமேட்டட் போஸ்ட்டு இந்த மாதிரி தான் வரும். நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எப்படி வைக்கிறது, இது அதில் போடுற போஸ்ட் எப்படி போடுறேன்னு பார்ப்போம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஒரு ஏஜென்சியோ ஒரு கன்சல்டன்சி இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு ஆடு கொடுப்பாங்க. அதுக்கு தேவையானது இதில் வந்து நம்ம என்ன கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இதை வச்சு எடிட் பண்ணுறோம். குளோபல் கன்சல்டிங் சர்வீஸில் வந்து இந்த மாதிரியான என்னென்ன சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இதை நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்குது. இப்போது நம்மளோட சேனல் வந்து இப்போ இந்த இதை மாற்றோன்னா பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்து என்ன டாப்பிக்கில் கான்ஃபரன்ஸ் நடக்குது, என்ன ஏதுங்கிறத பற்றி ஒரு போஸ்ட்டு. இதில் என்ன நம்ம சேஞ்ச் பண்ணலாம்னா, இந்த பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸுக்கு பதிலாக நமக்கு வேறு ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை போட்டு நமக்கு என்ன தகவலோ அதை போட்டு இது கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலர் பார்த்திங்கன்னா இந்த கலர் மேலே போய் எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு என்ன கலரில் நம்ம சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த கலருக்கு மாறிக்கும். பின்னாடி பாருங்கள், பேக்ரவுண்டு பச்சை கலரில் மாறிடுச்சு. க்ரீன் கலர் கொடுத்தேன், க்ரீன் கலரில் மாறிடுச்சு. அதுதான் இப்போது ஒன்று ஒன்றா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த இதோட இது. இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ளூவை கிளிக் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கொடுக்குறோம். ஆரஞ்சு, ரெட் கலரு ஏதாவது ஒன்று கொடுத்தோன்னா வந்துடும். இவருக்கு பதிலாக கூட வேறு யாராவது மாற்றிக்கலாம். இல்லை இவர் வேண்டானா டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இவர் எடுத்துகிட்டு
இந்த இடத்துல நம்ம வந்து வேறு ஏதாவது பண்ணலாம், வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வைக்கலாம். இந்த மாதிரியான எடிட்டிங் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்தோம்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு சேவ் ஆயிரும். இது சோஷியல் மீடியா போஸ்ட்டு. அடுத்தது வந்து ஒரு ஷார்ட்ஸும் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது, யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இது வந்து இதுதான் யூடியூப் ஷார்ட்ஸ். யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து இந்த இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமைஸ் தி டெம்ப்ளேட் இது கொடுத்துருவோம். இப்போ இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னா, இந்த ட்ராக் அண்ட் டாப் எடுத்துகிட்டு நம்ம என்ன வீடியோவுக்கு மேக் பண்ண வந்திருக்கோம் அப்படின்ட்டா நம்ம வந்து இதுக்கு என்ன கலர் மாற்றலாம். ஒரு ட்ரையான வந்து ஒரு கை கலர் வந்து க்ரீன் கலர் மாற்றலாம், பிளாக் கலர் மாற்றலாம், ப்ளூ கலர் மாற்றலாம், ஷேடோ மாற்றலாம், ஒயிட் கலர் மாற்றலாம், அந்த மாதிரி மாற்றலாம், கலர்ஸை மாற்றலாம். இப்போ ஒரு ட்ராவல் இதை பற்றி இருக்குது அப்படின்னா இந்த ட்ராவல் இதுதான் வந்து ஒரு ஷார்ட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது. இப்போ புதுசாக ஒரு வீடியோ ஆடியோ நம்ம கொண்டுட்டு வரோம் உள்ளார அப்படின்னா, இப்போ வெயிட் லாஸ் பற்றி வரும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வீடியோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நம்ம கொண்டு வந்து ஷார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இருக்கும். ஷார்ட்ஸுக்கு கூட நம்ம போய் கேன்வா, இது பிக்ஸாபே அந்த 2 சைட்லேயும் நம்ம ஷார்ட்ஸுக்கு தேவையான வீடியோஸும் வந்து க்ரியேட் பண்ணிட்டு வந்துடலாம். இது ஃப்ரீயாக ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த பாருங்க இருக்கு. இந்த வீடியோ வந்து நம்ம போட்டுக்கலாம், ஷார்ட்ஸாக போட்டுக்கலாம். ஷார்ட்ஸுங்கிறது ஒரு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அப்படி நம்ம 10 செகண்ட்ஸு 15 செகண்ட்ஸ்க்குள்ளே போடலன்னா அது வந்து ரீச் ஆகாது. இதுதான் உண்மை. இப்போ நம்ம இதை வந்து டூப்ளிகேட் அடிச்சுக்கலாம். இதை அப்படியே டூப்ளிகேட் அடிச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து குறைச்சிக்கலாம், செகண்ட்ஸு குறைச்சிக்கிட்டு இதில் வந்து நம்மளோட லெட்டர்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்.
என்ன எழுதுறது, வெயிட் லாஸ் டிப்ஸ்ன்னு எழுதுவோமா, வெயிட் லாஸ் டிப்ஸ், வெயிட் லாஸ் டிப்ஸ்னு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து weight loss information. Now types of information types. Types of weight loss. இப்போ இதை வந்து எஃபெக்ட் கொடுத்துக்கலாம், அனிமேஷன் கொடுத்துக்கலாம், அதேமாரி இதையும் வந்து எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ தேர்டு வந்து ஒரு ஒரு 15 செகண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் ஒர்க் தான் க்ரியேட் பண்ணணும், ரொம்ப லென்த் இருக்கக்கூடாது. இதுக்கு திருப்பி வந்து நம்ம ஒரு வீடியோ இதிலே போய் ஒரு சின்ன வீடியோ ஏதாவது இந்த எடுத்துக்குவோம், இந்த வீடியோ எடுத்துக்குவோம். இந்த பாருங்க இருக்குது வெயிட் லாஸ், வந்து வெயிட் லாஸ். மொத்தம் ஒரு 15 செகண்ட்ஸ் இருக்குது நம்மளோட வீடியோ. இது லென்த்து போதுமானது. இதில் ஏதாவது கண்டென்ட் எழுதுனா கண்டென்ட் எழுதிட்டு நம்ம அதை ஷேருங்கிற பட்டனில் வந்து டவுன்லோட் இருக்கா, டவுன்லோட் கொடுத்தோம்னா இன்னும் MP4 வீடியோஸை வச்சுட்டு டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆகிரும். அதுதான் ஷார்ட்ஸு. இப்போது வந்து வேறு என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். கேன்வாவில் வந்து அடுத்தது வந்து ரெஸ்யூம் வந்து ஒரு பாப்புலரானது இருக்கும். ரெஸ்யூம் பற்றி போட்டு பார்ப்போம். இதுதான் ரெஸ்யூமே. ரெஸ்யூமேல வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதை எடுத்துக்குவோம். இப்போ பெருசு பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், டேனி மார்க்கே அப்படின்னு இருக்குது. டேனிக்கு பதிலாக தமிழ், சிவன் அப்படி ஏதாவது ஒரு இதை மாற்றிட்டு மேனேஜரு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ், எந்தெந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பரு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எந்த யூனிவர்சிட்டியில் என்ன டிகிரி படித்தாருங்கிறது,
அடுத்தது வந்து ஸ்கில்லு, என்னென்ன ஸ்கில் தெரியும் நமக்கு அப்படிங்கிறத போட்டுக்கணும். அடுத்து வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, ரெஃபரன்ஸ், எங்கெங்கே ஒர்க் பண்ணார், இதெல்லாம் போட்டுக்கணும். இது மாதிரி நமக்கு என்ன ப்ரொஃபஷ்னலுக்கு தேவையோ உங்களோட ப்ரொஃபஷ்னல் ரிலேட்டடான ரெஸ்யூம் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். இதுதான் ரெஸ்யூமே. அடுத்தது வந்து இபுக்கு பார்க்க போகிறோம். இபுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது கேன்வாவில், முக்கியமான ஒன்று இபுக். இபுக்கு க்ரியேட் பண்ணக்கூடிய பேஜஸ். இபுக்கில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இபுக்கோட ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ் எல்லாம் இருக்கும். நம்ம அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுங்கிற புக்கை வந்து சேவ் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலரை மாற்றுறோம். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு பதிலாக நம்ம ஹெல்த்தி வெயிட் லாஸ்ன்னு போடுவோமா? ஹெல்த்தி வெயிட் லாஸ் அப்படின்னு போட்டுருவோம். இதுக்கு அடுத்து வந்து ஆத்தர் இருக்காங்கன்னா ஆத்தர் பேர் போடணும். ஆத்தர் பேர் போடுவோமா? இந்தமாரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு பேஜில் நம்மகிட்ட ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சுன்னா அந்த கண்டென்ட்டை நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டென்ட்டை காப்பி பண்ணி நம்ம ஒரு இபுக்கு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இபுக்கு வந்து தேவையான டெக்ஸ்ட்டு போட்டு அது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு பேஜாக ஓப்பன் பண்ணி க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு 10-20 பேஜ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எப்படி என்ன பண்ணணும்னா, ஷேர் பட்டன் இருக்கணும்னா டவுன்லோட் கேட்கும். டவுன்லோடில் பிஎன்ஜி ஃபைலாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு இபுக் டெவலப் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப்ஸான இபுக்ஸும் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். இதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான்.
ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் வந்து உள்ள டைப்ஸு, பிஸ்னஸ்க்கு உண்டானது எல்லா வகையான புக்ஸ் கவரும் இங்கே கிடைக்கும். ப்ரீமியம் டெம்ப்ளேட் தான் அதிகம் இருக்கும். சைல்டுக்கு தேவையான ஒரு ப்ளே வைல் லேர்னிங், சைல்டுக்கு தேவையான இது கூட இருக்குது இதில். ஓகே, மோஸ்ட்லி கேன்வாவில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம பார்த்துட்டோம். நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இபுக் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன வேறு இருக்குது, ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா. நார்மலாக ஒரு பிபிடி பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து தேவையான இது வந்து ஒரு பவர் பாயிண்ட்டு தான். அதுக்கு வந்து நமக்கு ஸ்லைடு தேவைப்படும். என்ன ப்ராஜெக்டோ அதுக்கான இது தேவைப்படும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டோன்னா, இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்டா, இப்போ என்ன பண்ணுறதுனா, நம்மளோட இது பண்ணிவிட்டு ப்ரெசென்டட் பை கீழே presented by தமிழ், அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். இந்த கலர் பிடிக்கல, கலர் மாற்றணும் அப்படின்னா இதில் போயிட்டு ஒயிட்டுக்கு போயிடலாம். க்ரீன் நல்லா இருக்குது, க்ரீன் மாற்றிக்கலாம். இந்த இதெல்லாம் வேணும்னா அழிச்சிடலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஒயிட் கலர் ஆரம்பிக்கும். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேராகிராஃபை காப்பி பண்ணிட்டு போய் ஏதோ ஒரு கண்டென்ட் நமக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணிட்டு போயிட்டு இதில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான சோர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு கண்டென்ட்டாக நம்ம கொண்டு வந்து பேஜ் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் இதில் க்ரியேட் பண்ணணும், கேன்வாவில் க்ரியேட் பண்ணணும்.